வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கிட்ட தமிழகத்தினுடைய கடன் சுமை இருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டது. என் வீட்டிலே எங்க அப்பா இறக்குற போது, இவர் தாய்மாமன் இறக்குற போது கூட நான் கவலைப்பட்டதை விட வெளிப்படையா சொல்றேன், நேற்று இரவு என்னால தூங்கவே முடியல. அது எனக்கு என்னங்கிறது இல்லை, இதை பார்த்த உடனே இதனுடைய பாதிப்பு தெரிகிறது. என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற பெரிய கேள்வி. தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாயில் 64% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் பென்ஷனாக மட்டும் போகுது. 23% வாங்கிய கடனுக்கு வட்டியாக மட்டும் போகுது. அப்ப ரெண்டும் சேர்ந்து 87% போயிடுச்சு. பேங்க்ல கடன் வாங்காம, தனியார்ட்ட கடன் வாங்காம, எங்கேயுமே கடன் வாங்காம இவ்வளவும் செய்திருக்கிறார். இது நான் கற்பனையில சொல்லல, நடந்ததை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இவங்க ஆட்சியில மட்டும் இவ்வளவு கடன் எப்படி வந்துச்சு? இந்த கடன் எதற்காக வந்ததுன்னு தெரியல. ஆனா அதே நேரத்தில் ரெண்டு சம்பவங்களை சொல்றேன். திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க முக்கிய பேச்சாளர் ஒருத்தர், பேரையும் சொல்றேன், குடியாத்தம் குமரன். அவர் ஒருத்தர் உங்களை நம்ம சொன்னா பரவாயில்ல, அவர் திமுக காரர். அவங்க ஊர் மந்திரி துரைமுருகன் பார்த்து என்ன சொன்னாரு? வெறும் மணல்ல மட்டுமே 63,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கியா, எங்களுக்கு ஏதாவது கொடுக்குறியா? பேட்டி கொடுத்தாரா? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்க விருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று தமிழகத்தோட நிதிநிலை அறிக்கை, அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கூடிய விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் சொல்லியிருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கிட்ட தமிழகத்தினுடைய கடன் சுமை இருக்குது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டது. நீங்கள் ஒரு தடவை சொன்ன மாதிரி நம்மளாம் 10 லட்சம்னு நினச்சோம், ஆனால் 13 லட்சமாக இருக்குது. இதோட நிலைமை என்ன? விபரீதத்தினுடைய விளிம்புக்கே நாம் போயிருக்கிறோம். இது நான் இன்றைக்கு பேசுவது ஏதோ பொழுதுபோக்காக அப்படி இல்லை, கனத்த இதயத்தோடு தான் பேசுகிறேன். என் வீட்டிலே எங்கள் அப்பா இறக்குற போது, இவர் தாய்மாமன் இறக்குற போது கூட நான் கவலைப்பட்டதை விட வெளிப்படையாக சொல்கிறேன், நேற்று இரவு என்னால் தூங்கவே முடியல. அது எனக்கு என்னங்கிறது இல்லை, இதை பார்த்த உடனே இதனுடைய பாதிப்பு தெரிகிறது. என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற பெரிய கேள்விக்குறி. அதனால் வந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தினால தான் எனக்கு தொலைந்தது தூக்கம். அப்படி ஒரு சோதனை இதை படிச்சோடனே வந்துச்சு. நம்மை போன்றவர்கள் ஏற்கனவே இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு அதிர்ச்சி வந்திருக்கிற போது, இதெல்லாம் இல்லை எதுவுமே தெரியாமல் இருந்தவருக்கு இது தெரிகிற போது இன்னும் அதிர்ச்சி வரணும். நான் இதை சொல்வதற்கு காரணம், நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த மண்ணில் பிறந்த பாரதிதான் சுதந்திர போராடுகிற போது அவன் ஒரு 2-4 வரி பண்ணான். கஞ்சி குடிப்பதற்கு மிலார், அதன் காரணமும் தாமரியார், பஞ்சமோ பஞ்சம் என்பார், பரிதவிப்பார், உடல் துடி துடிப்பார். அதாவது கஞ்சி குடிப்பதற்குள்ளார்கள், அதன் காரணமும் தாமரியார். அது 100 ஆண்டுகளுக்கு முன்னால அவன் எழுதிய பாடல் இன்றைக்கும் பொருந்துகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். அதுக்கு காரணம் நமக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு அது தெரிவதற்கான ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது இந்த அறிக்கையின் மூலமாக. என்ன கொடுமை இது! தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாயில் 64% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவும் பென்ஷனாக மட்டும் போகுது. 23% வாங்கிய கடனுக்கு வட்டியாக மட்டும் போகுது. அப்ப ரெண்டும் சேர்ந்து 87% போயிடுச்சு. மிச்சம் 13% நிர்வாகத்தை கூட கவனிக்க முடியாது. சம்பளம் எல்லாம் போனாலும் அவங்க போற காருக்கு போடுற பெட்ரோல் இதை பார்த்தீங்கன்னா இதிலேயே போயிடும். அப்ப எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கு. இதை செய்வதென்றால் புதிதாக கடன் வாங்கணும். கடன் வாங்கினா அடுத்த வருஷம் 23% பதில் 27% வட்டி வரும். இல்லை, அதிமுக காலத்தில் வாங்கின கடனுக்காக தான் இவங்க வட்டியோடு சேர்த்து மற்றும் நிறைய மூலதனங்கள் செய்ய வேண்டியதுனால இத்தனை கோடி கடன் வந்தது, இத்தனை லட்சம் கோடி. அப்படி நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லலையே அதை. அவங்க, நான் அதை தான் கேட்கிறேங்க. இவங்க ஆட்சியில மட்டுமே 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கல்ல, அது வட்டி கட்டுறதுக்கு வாங்கினதா? அதான் நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தாரு, கடந்த 60 வருடங்கள்ல இந்த திமுக ஆட்சியில தான் அதிகமாக வாங்கியிருக்கு, கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி. நீங்க இதையும் சொல்றீங்க, முதல்ல அதையும் சொல்றீங்க. அவங்க சொல்றது திமுகவில் அவர்கள் சொல்வது தவறு என்பதற்காக சொல்றேன். சரி, அப்படியே வச்சிருங்க. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும், அதுக்கு முன்னால கருணாநிதி ஆட்சி, அதுக்கு முன்னால நடந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க 6 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. நான் இன்னைக்கு சொன்ன உங்க பேட்டியிலேயே தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாலே சொன்னேன், 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் கடை வாங்கினான்னாக்க, அந்த நிலம் வாங்கியிருக்காயா, நல்லதான் பண்ணியிருக்கான், அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், ஒரு கடை வைக்கிறான், கடை வாங்கிக்கிறான், ரைட்டு.
ஒரு வீடு வாங்குறான், கடன் வாங்குறான், சரி. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்கனவே கடன்ல இருக்கிறான், கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபா ஒருத்தன் செலவு பண்ணா இந்த ஊர்ல இருக்க இவன் உருப்பிடுவானா ஐயா? ஊதாரி பைய சொல்லுவானா இல்லைங்களா? ஊர்ல சுற்றுப்பயணம் போறதுக்காக 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்தியாபுரம் சுற்றுப்பயணம் வந்தா கேலி பண்ணுவாங்களா இல்லையா? ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு இருக்குல்ல. 6 லட்சம் கோடி கடனை நீங்கள் சொல்வதை போல அதுக்கு முன்னால வாங்கிய கடனுக்காக வட்டி தான் கட்டணும் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய தொகையை எதுல மூலதனம் பண்ணீங்க? அதானே எங்க கேள்வி. ஆக எதுவுமே காட்ட. இப்ப நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் இதெல்லாம் சொன்னா மட்டும்தான் இதன் வாயிலாக மக்களுக்கு புரியும். ஏன்னா அந்த பொற்காலத்தை நாம் மறந்து விட்டோம். நம்முடைய கடந்த காலம் தெரியாதவர்னால தான் இன்றைக்கு நம்ம சீரழிவில் நிற்கிறோம். 1954 தலைவர் காமராஜ் முதலமைச்சர். அப்படி முதலமைச்சராக வருகிற போது பட்ஜெட் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? ஆண்டு பட்ஜெட் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். வெறும் 47 கோடி. 63ல முதலமைச்சராக விட்டு இறங்கி போறார். அப்ப ஆண்டு பட்ஜெட் 121 கோடி. 121 கோடியே வச்சுங்க. அந்த 121 கோடிக்குள்ளதான் இப்ப நான் சொல்றத அப்படியே கொஞ்சம் கேட்டதுக்கு அப்புறம் மனம் கணக்கும். கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, மழம்புழா, பரம்பிக்குளம் ஆடியாறு, குந்தா, வைகை, மணிமுத்தாறு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, இன்னும் விட்டு போயிருக்கலாம். இந்த அணைகள் எல்லாம் அதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 10-15 இடங்கள்ல தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டது. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மின்சாரம் அப்பதான் புதுசா வருது. அந்த மின் கம்பங்களுக்கு கூட இப்ப போல இந்த போஸ்ட் போட முடியாது, இரும்பு போஸ்ட் தான் போடணும். அதை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வருகிறார். 15,000க்கு மேற்பட்ட புதிய பள்ளிக்கூடங்களை உருவாக்குறார். இதெல்லாம் பண்ணியும் வெறும் 121 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளேயே இதை பண்ணியதுக்கு பின்னாலும் 1 ரூபாய் அவர் கடன் வாங்காமல் எப்படி செய்தார் சொல்லுங்க. இப்ப யோசிக்கிறீங்களா? இதே சென்னையில ஒரு பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கா? ஆமா. ஆவடி டேங்க் தொழிற்சாலை இருக்கா? இந்த ரெண்டுமே அப்ப வந்ததுதான். எங்க ஊர்ல பிஹெச்எல் அவ்வளவு பெரிய ஆளா அப்ப வந்ததுதான். இவ்வளவு பெரிய சுரங்கம் நெய்வேலி அப்ப வந்ததுதான். இது எல்லாமே தங்களுடைய வருமானத்திற்குள்ள மத்திய அரசு கொடுத்தாலும் அதுல கடன் இல்லாம, பேங்க்ல கடன் வாங்காம, தனியார்ட்ட கடன் வாங்காம, எங்கேயுமே கடன் வாங்காம இவ்வளவும் செய்திருக்கிறார். இது நான் கற்பனையில சொல்லல, நடந்ததை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இவங்க ஆட்சியில மட்டும் இவ்வளவு கடன் எப்படி வந்துச்சு? 90ல இப்ப என்ன கடன் இருந்துச்சா தமிழ்நாடு அரசுக்கு? இல்ல இல்ல, அதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. இந்த கடன் எதற்காக வந்ததுன்னு தெரியல. ஆனா அதே நேரத்தில் 2 சம்பவங்களை சொல்றேன். திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க முக்கிய பேச்சாளர் ஒருத்தர், பேரையும் சொல்றேன், குடியாத்தம் குமரன். அவர் ஒருத்தர் உங்களை நம்ம சொன்னா பரவாயில்ல, அவர் திமுக காரர். அவங்க ஊர் மந்திரி துரைமுருகனை பார்த்து என்ன சொன்னாரு? வெறும் மணல்ல மட்டுமே 63,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கியா, எங்களுக்கு ஏதாவது கொடுக்குறியா? பேட்டி கொடுத்தாரா? அப்போ ஒரு மணல்ல மட்டுமே அவர் 63,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காரு திமுக காரர் சொன்னாரு. அவரை கட்சி விட்டு நீக்கி இருக்காங்களா? இல்ல அவர் சொன்னது தப்புன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல. அதை விடுங்க. பிடிஆர் பழனிவேல்ராஜ் அவர் பேசின பேச்சு அதை டேப் பண்ணி தானே அதுக்கப்புறம் நிதியமைச்சர் மாத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட துறையில கசிவு மட்டுமே, ஊழல் சொல்ல, வெறும் கசிவு மட்டுமே வருடத்திற்கு 30,000 கோடி அந்த குடும்பத்திற்கு போய் சேர்கிறது. ஒரு துறையில் இருக்க கசிவு மட்டும் 30,000 கோடி வருஷத்துக்கு. இப்ப மற்ற எல்லாம் சேர்த்தா ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டா கூட 3 லட்சம் கோடின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நாம சொல்லல, அவர்கள் சொன்னது. ஆக இது எல்லாமே தவறான நிர்வாகத்தின் காரணமாகத்தான் போச்சு. போனதற்கு பின்னால இப்பதான் நான் திரும்பி உங்களுக்கு சொல்வது பாரதியாருடைய கவிதைகள். கஞ்சி குடிப்பதற்கு உள்ளார், அதன் காரணமும் தாமரியார். இந்த கஷ்டம் தெரியுது மக்களுக்கு. இது ஏன் காரணம்ன்றத அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. பிறக்கும் குழந்தைகளுக்கு கடன் அவர்கள் மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்க மேல இல்லையா? உங்க மேல 1.5 லட்சம் 1,20,000 நமக்கு ஒவ்வொருத்தர் மேலே தனிப்பட்ட கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தனி பார்த்தா குழந்தைக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அப்புறம் என்ன உங்களோட குழந்தைக்கு செலவினங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு ஆயிருக்கும் உங்களுடைய அனுமானம் என்ன சார்? செலவே இல்ல சார், கொள்ளை சார். இல்ல நிர்வாகம் சரியில்லைங்கிறது மட்டுமா, இல்லது ஊழல் தான் அதிகம் அர்த்தமா? நிர்வாகம் எங்கெங்கே நடந்துச்சு, நிர்வாகத்தின் பெயரால் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு உருவாயிடுச்சுல்ல. இதையும் பண்ணிட்டு எரியுதடி மாலா போடு ஃபேன அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தா என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கு. தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு, நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, இது வெள்ளை அறிக்கை இல்ல, வெற்று அறிக்கை. நிதிநிலை ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், நிதிநிலை இப்படி இருக்குன்னு. இப்ப புதிதாக இவங்க கண்டுபிடிக்கல. ரைட், அவருக்கு புதுசு இல்லைங்க. அவர் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கல. உங்களுக்கு தாண்டா புதுசு, எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்றாரு. சரி, அவங்க சரியா இல்லைங்கிறாரு. நான் வெளிப்படையா அந்த பேட்டியின் வாயிலாக அவங்க அப்பாவேட்டே நான் பழகிருக்கேன்.
அதனால அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. நான் பாசத்தோட அன்போட நட்போட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்ல, குறைஞ்சபட்சம் இந்த 6 லட்சம் கோடி எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதை மட்டுமாவது அறிக்கை கொடுங்க. சரி, இதுக்கு என்ன செய்ய போறோம்? அதுதான் இன்றைய தேதியில் மக்கள் மத்தியிலிருந்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இதான் நடந்திருக்கு. ஒரு பிரெஞ்சு புரட்சி எப்படி ஏற்பட்டுச்சு? இப்படி வறுமையினுடைய கோரப்பிடிக்கு மக்கள் போனாங்க. கடைசியில மக்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அங்க ராணிகிட்ட ஊர்வலமா போறான் கொஞ்சம் பேரு, சாப்பிடுறது ரொட்டி துண்டு கூட கிடைக்கலைங்க, கஷ்டப்படுறோம். அது கித்தாப்பா ரொட்டி துண்டு இல்லைன்னா கேக் சாப்பிடுங்க. அந்த இடத்திலே வெடித்த தான் அந்த பிரெஞ்சு புரட்சி. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அப்படித்தான் வந்திருக்கு. அப்ப ஜனநாயக நாட்டில் ஜெயிச்சு வந்துட்டா அவனெல்லாம் ஆதரிப்பாங்களா எதிர்ப்பாங்களா அப்படிங்கிறதல்ல. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மிகப்பெரிய கொடுமையான ஆட்சி செய்தவன் ஹிட்லர். சொல்றோமா? அந்த ஹிட்லர் தானா வந்து உட்கார்ந்தான். முதல் முறை தேர்தல்னா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. 2வது முறை தேர்ந்தெடுத்தா அதை விட அதிக வாக்குகள் பெற்று தான் தேர்ந்தெடுக்காங்க. அதற்கப்புறம் அவன் தவறு செய்கிற போதுதான் அதை யார் ஆதரித்த அதே மக்களே வெகுண்டெழுந்தார்கள், கிளர்ச்சி செய்தார்கள், போராடினார்கள். அவனே சுட்டுவிட்டு சாகர நிலைமைக்கு வந்தான். அப்புறம் அந்த நாட்டுடைய நிலைமை மாறிச்சு. ஏன் பக்கத்தில் இலங்கையில நம் காலத்தில் நாம் பார்ப்பது, ராஜபக்ஷ தேர்தல் தானே ஜெயிச்சாரு. 2வது தேர்தல் அதை விட அதிகமா தானே ஜெயிச்சாரு. அப்புறம் அதே மக்கள் தானே அவரை எதிர்த்து ஓட ஓட வரட்டாங்க. எங்க இருக்காருன்னு கூட இப்ப தெரியலையே. ஆக மக்கள் மத்தியிலிருந்து ஒரு புரட்சி எழுவதை தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்பதுதான் என்னுடைய திடமான முடிவு. இப்போ இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய காரணங்கள் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில எப்படி எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த செலவினங்களை குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முழுமையான அர்த்தம் வருது. அந்த செலவினங்கள் அதிகமாக இருக்கு. ஏங்க செலவினங்களை குறைச்சா எப்படிங்க வரும்? வட்டி கட்டுறதே 23%. என்ன குறைச்சாலும் அந்த 23% முதல்ல சரி பண்ண முடியுமா? வட்டி கட்டுறதே முடியாது. அப்புறம் அசலை கட்டுவீங்க. 66,000 கோடி வட்டி மட்டும் போகுதுன்றாங்க. எங்க அதைத்தாங்க நானும் சொல்றேன். இதே இவ்வளவு விபரீதமான ஒரு சூழ்நிலையில நாம அதை புரிஞ்சுக்காம பேசி பயனில்லை. இதெல்லாம் இந்த நிர்வாகத்தில் சரி பண்ணா போதும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஒரு மக்கள் புரட்சின்னு சொன்னேன். இது நடைமுறை சாத்தியமா? நான் நடைமுறை நடந்ததை சொல்லட்டுமா? இதே தமிழ்நாட்டில் நடந்தது. முதலமைச்சரா ஜெயலலிதா இருந்துச்சா? 91 வந்துச்சா? அதுக்கப்புறம் 2 தடவை 3 தடவை ஆட்சியில் வந்துச்சு. ஆனா கடைசி காலத்துல அந்த சொத்துக்கள் பலவற்றில் பறிமுதல் பண்ணாங்களா அரசாங்கம்? அவங்க வீடையும் பறிமுதல் பண்ணாங்களா? அதுக்கு பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் திரும்பி அவங்க வாரிசுக்கே போச்சா? அவங்க வீட்டில் 10,000 சேலைகளை பறிமுதல் பண்ணாங்களா? 500 ஜோடி செருப்புகளை பறிமுதல் பண்ணாங்களா? நூற்றுக்கணக்கான கிலோ கணக்கில் தங்கங்கள் பறிமுதல் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ண முடிகிற கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு அதிரடியான நடவடிக்கையை புதிய அரசு எடுத்தால் என்ன தவறு? அது கடந்த காலத்தில் நாம் கண்கூட பார்த்தது. அது எப்படி வந்ததுன்னு சொன்னாதான் உங்களுக்கு பெரிய வியப்பா இருக்கும். 1991 ஜெயலலிதா முதலமைச்சராக வருது. உடனே ஒன்னும் ஊழல் பண்ணல. ஆனால் வந்த உடனேயே ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவர் மீது சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு கோபம் வருது. அது என்னன்னு சொன்னா சாதாரண அளவுக்கு நகைச்சுவையா தெரியும். அரசியல்ல பெரிய பிரச்சனைகள்ல சின்ன பிரச்சனை தான் விபரீதத்தை கொண்டு வருங்கிறதுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். வேற எதுக்காகவும் இல்லை. முதலமைச்சராக வந்து ஒரு 15 நாள் கழிச்சு டெல்லியில இருந்து வர்றார் சுப்பிரமணிய சாமி. விமான நிலையத்தில் வரவேற்கிறேன். இறங்கும் போதே கடுகடுனா என்ன பாக்குறாரு. என்ன சார்னு? போங்க சார், ஒரு நன்றி இல்லாத ஒரு திக்காய் இதெல்லாம் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்றாரு. என்ன கோமா பேசணும்? ஒன்றும் பேசாம அப்படியே அமைதியா வந்து கார்ல ஏறி உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே அது சரி, உங்களுக்காவது அவ பதவி பிரமாணம் சோரின் செரமனிக்கு இன்விடேஷன் கொடுத்தாளான்னு கேட்டார். அது வரை நான் யோசிக்கவே இல்லை. இல்லை என்னன்னு கூப்பிடல, நான் போகல. என்ன உங்களையே கூப்பிடலையா? எங்களுக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு இல்லை, சந்திரசேகருக்கும் தொடர்பு இல்லை. நீங்க தான் என்கிட்டயே அறிமுகப்படுத்திச்சிங்க, சந்திரசேகர்கிட்டயே அறிமுகப்படுத்திச்சிங்க. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தீங்க. வீட்டில் படுத்துக்கிட்டு வெளியே வராம இருந்த ஜெயலலிதா வீட்டில் வச்சு அதுக்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி டிஸ்மிஸ் பண்றவர்கள வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு உட்காருவதற்கு காரணம், மூல காரணமே நீதானே. உனக்கே கொடுக்கலையா? இவன் நன்றியே இல்லாத விடக்கூடாதுன்றார். இன்னும் அவர் இருக்கிறார், கேட்டுக்கலாம். அவர் சொன்னோடனே எனக்கு அப்ப புரியல. என்னடா இவ்வளவு, என்ன சார் ஏதோ இதை போயா இவ்வளவுக்கு மூல காரணமே நீங்க தான். எனக்கு கொடுக்கலன்னு தான் நான் வருத்தப்பட்டு இருந்தேன். உனக்கே கொடுக்கலன்னா அவளெல்லாம் விடக்கூடாது. மனசுலயே வச்சுக்கிட்டு இப்படியே பாக்குறாரு. இப்படியே ஒரு 6 மாசம் 8 மாசம் போகுது. இப்படியே போகும்போது மெல்ல மெல்ல அவர்கிட்ட ஒருத்தர் கிடைக்கிறார். அவர் தான் ராஜாராம். ராஜாராம் வீட்டுக்கு என்னையும் கூட்டு போறாரு. உட்காந்து பேசும்போது அவர்கிட்ட மட்டும்தான் இவர் கருத்தை சொல்றாரு, இவ்வளவு விடக்கூடாதுங்க அப்படின்ட்டு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு ஒரு தடவை போற போது இன்னொருத்தர் வர்றாரு. அவர் பேரு பாலா பழனூர். அவர் வந்து 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். அவர் தான் வி.வி. சாமிநாதன். இன்னைக்கு 100 வயசுல உயிரோடு இருக்கிறார்.
என்னன்னு கேட்கும்போது இவங்க 2 பேருக்கு இதே கருத்து தான், அதனாலதான் வர சொன்னேன் ராஜாராம் சொன்னார். இவர்கள் பேசி இப்படியே என்ன பண்றது யோசிக்கிறாங்க. இதுக்கிடையில 1 ஆண்டுகள் வருகுது. அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்கிட்ட வர்றான், ஒரு பிராமணர் தான். திருச்சியில சாதாரண ஒரு முன்சீஃபா வேலை பார்த்தாரு சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வக்கீலா படிச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தாரு. இந்த ஆட்சி வந்த உடனே அவங்க கூடவே நெருக்கமா இருந்துகிட்டு இருந்தான். அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆச்சரியம், என்ன அவங்க கூட இருந்தா இங்க வர்றானு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசத்தான் வந்தேன். என்ன ரொம்ப மோசம் சார், நான் இவ்வளவு சின்சியரா கூட இருக்கேன், நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதுக்கு என்ன? இல்ல நீங்க இன்னும் எதிர்ப்பா ஏதோ காரியம் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்படி அந்தாலும் எப்படி தெரியுமோ கேட்கறான். இல்லையா, இல்ல ஒண்ணு சும்மா சொல்லுங்க சார். இல்ல என்ன ஒரு பிரச்சனை இல்லை, எப்படி எதுக்க முடியும்? என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அப்பதான் முதல்ல அரசு நிலத்தை வாங்கினது பாருங்க, அந்த டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டையும் காப்பி என்கிட்ட கொடுக்குறோம். அதை அதனால நேரா கூட்டு போய் சுப்பிரமணிய ஐயா ஒன்றும் இல்லைன்னு தேடினீங்களே, இந்த ஆள் கொடுக்குறான் பாருங்க. இதுதான் ஆரம்பம். அதற்கப்புறம் ஆட்சியில் இருக்கவங்க இதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான் பல விஷயங்கள் அது கிடைக்குது. அதை ஒரு மனுவாக தயாரிக்கிறோம். அப்படி தயாரிக்கிற போதுதான் வி சாமிநாதன் சொல்றாரு, இதை சட்ட ரீதியா நல்லா சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆள் இருக்கான், அவன் வந்தான்னா இது பெரிய கேஸ் ஆகும். யாரு? PH பாண்டியன். அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எழுந்து வெளியே வந்து கார் எடுத்துட்டு போய் அண்ணா நகர் இந்த PH பாண்டியன் வீட்டில் அவரை வாங்கன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. காரில் உட்கார வச்சு நேரா இல்லப்பா இங்கே வந்தேன், சும்மா பேசிட்டு போலான்னு தானே கூப்பிட்டேன். இறங்கணுன்னே அவங்க ஆச்சரியம், என்னையா நீங்க தானே சொன்னீங்க வந்துட்டாரு பேசுங்க. அவர் அப்ப ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்து ஜெயித்தவர். அவர்கிட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே அவர் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு நாளைக்கு நான் சரியா சொல்றேன், ஒரு நாளைக்கு பதிலாக 4 நாள் கழிச்சு திரும்பி எல்லாரும் ஒன்றா கூட்டுறோம். நல்லா படிச்சுட்டேன், இது ஒரு ஸ்ட்ராங் கேஸா வரும், நம்ம கவர்னர்கிட்ட கொடுக்கலாம், போதாம ஜனாதிபதிக்கும் கொடுப்போம். சரி அப்ப ரெடி பண்ணலாமா? ஒரே ஒருத்தரை மட்டும் நாம கன்சல்ட் பண்ணிட்டா போதுன்றார் PH பாண்டியன். யாருன்னா சிரிக்கிறார். நாளைக்கு அவர் அழைச்சிட்டு வர்றாரு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் தான் பொன்னையன். அவர் பார்க்கிறார், அவரு அவளை பார்த்து ரொம்ப சரியா இருக்கின்றார். அதற்கப்புறம் நாங்க போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். இந்த 5-6 பேரை தவிர புதுசா சில பேர் இருந்தா நல்லதுங்கிறதுக்கு. அப்பதான் அது ஒண்ணுமே தெரியாத திருநாவுக்கரசையும் கூட்டு போய் கொடுத்தோம். இப்ப அவர் இருக்கிறார், கேட்டுக்கலாம். அதற்கப்புறம் டெல்லிக்கு போனோம். ஜனாதிபதி கிட்ட கொடுக்கிற போதுதான் நாங்க ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற போது எடுத்த படம் இந்தியாவில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் பெருசா வந்துச்சு. அதுக்குள்ள அந்த செய்தி பெருசாயிடுச்சு. அங்கே நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. இதற்கு அப்புறமாகத்தான் அது வழக்காகி வழக்கு விபரீதத்தில் முடிந்து யாரோ இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய வக்கீல்லாம் வச்சு பார்த்தாலும் ஜெயிக்க முடியல. அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்பட்டது. அப்படியே இவங்க பண்ணக்கூடாது. நான் முதலமைச்சர் விஜய் பழி வாங்கிறதுக்காக சொல்ல, இந்த மக்கள் நலனுக்காக மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் பொது வாழ்வு புனிதமடைய வேண்டும் என்றால் தவறு செய்தவன் மாட்டிக்கொள்வான் என்கின்ற அச்சத்தை உருவாக்குவது மிக மிக முக்கியம். அதற்காக நீங்கள் ஏன் அதற்கு முயற்சிக்க கூடாது? குறைஞ்சபட்சம் ஒரு 2000 இப்ப இருக்கிற இந்த மந்திரிகளா இருக்காங்கல்ல, அவனுடைய சொத்து என்ன கண்டுபிடிக்க முடியும்ல? 2000க்கு அப்புறம் அவனுக்கு வந்துக்கலாம். இல்லீகல் சொத்து கணக்கில் எடுத்துங்க, கோர்ட்டுக்கு போங்க, பறிமுதல் பண்ணுங்க. பறிமுதல் பண்ணா அதுக்கப்புறமா எரிதடி மாலா யாராவது சொல்லுவானா? அதை பறிமுதல் பண்ணாலே இந்த 13 லட்சம் கோடி கடன் மட்டும் இல்ல, மேற்கொண்டும் பணம் வரும். தமிழ்நாடு வளமான மாநிலமா மாறும். அதற்கான முயற்சியை முதலமைச்சர் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல மக்களுக்கு நான் சொல்ல விரும்புது, ஏதாவது செய்வாங்க அவங்க செய்வாங்க நம்ம தலையெடுத்துறான்னு நினைக்காதீங்க. மக்களோ நீங்கள் மக்கள் நெட்டட் என்று மரங்கள்னா இந்த மாதிரி அமைதியா இருக்கணும் பார்த்து பாருங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நாம் இருக்கக்கூடாது, நாம் தெளிவாக வரணும். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஆட்சி என்ன பண்ணுவோம், அதிகாரம் என்ன பண்ணுவோம் பயத்தை விட்டு அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி ஊமை சனங்களடி. அடிமையா இருக்கிற போது போராட நேரத்தில் அதை ஆதரிக்காம நம்ம என்ன பண்றது என்ன முடியும் அப்படி ஒதுங்கி இருந்த மக்களை பார்த்து பாரதி பாடியது. இன்றைய சூழலில் இந்த அக்கிரமத்தை எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து போராடுவதற்கு முன்வராத மக்கள் யாராக இருந்தாலும், அவன் படித்தவனோ படிக்காதவனோ பாமரனோ மேட்டுக்குடியோ தாழ்ந்த குடியோ அல்லது நகரத்துக்காரனோ கிராமத்துக்காரனோ யாராக இருந்தாலும் பாரதி சொன்னதை நான் திரும்பி சொல்லுகிறேன். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி ஊமை சரங்கடி என்று உன்னை பார்த்துதான் அன்றைக்கே பாரதி பாடி இருக்கிறான். இனிமேலாவது எழுந்து வா, புறப்பட்டு வா. இது நடக்குமான்னு நினைக்கலாம். ஒரு புது கவிதை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பிக்கைக்கு ஒரு புது கவிதை. சூரியனை தொடும்போது ரவிவர்மா உலக மகா ஓவியன் இல்லை, எழுதுகோலை எடுக்கிற போது மகாகவி பாரதி மகாகவியும் இல்லை. முடியாது என்பது முட்டாள்களின் வாதம். புறப்படு இளைஞனே
புயலும் வழிவிடும். சேலத்தில் இருக்க ஒரு சாதாரண ஆள் எழுதின ஒரு 4 வரி புது கவிதை. முதல்ல அவன் இளைஞனுக்கு மட்டும்தான் சொன்னான். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களே, புறப்படு இளைஞர்களே, புயலும் வழிவிடும். இந்த அயோக்கியர்கள், நாசகாரர்கள், அவருடைய முகத்திரையை கிழிப்போம், உண்மை முகத்தை உலகத்துக்கு அறிய வைப்போம், அந்த கொள்ளையடித்ததை மீட்டு கொண்டு வருவோம், நம்முடைய கடனையும் அடைப்போம், எதிர்கால சந்ததியையும் காப்போம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி சார். இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி உங்களுடைய விளக்கங்களை மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கான மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வணக்கம். இது தொடரட்டும்.